In this class, we discuss about tension force. Tension force அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா புல்லிங் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ்ன்றது புல்லிங் ஃபோர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு ரூஃப்னு எடுத்துக்கோங்க. இந்த ரூஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ரோப்பை வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமா? இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்க என்ன பண்றோம்னா ஒரு பாப்ன்றது என்னது? ஒரு மாஸ், ஹெவி மாஸ், பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தா இங்க என்ன ஆகும்னா வந்து இந்த புல்லிங் ஃபோர்ஸ், அதாவது இந்த பாபுக்கு வந்து மாஸ் எம்னு இருக்கும், எம்ஜி ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். சரிங்களா? இந்த பால் மேல, இந்த ஆப்ஜெக்ட் மேல எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த எம்ஜி ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த ரூப்பை வந்து த்ரூ தி ஸ்ட்ரிங் வந்து புல் பண்ணும். தட் இஸ் தி டென்ஷன் ஃபோர்ஸ். புல்லிங் ஃபோர்ஸ் இஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அதாவது இந்த பாப் மேல, எர்த் வந்து இந்த பாப் மேல வந்து எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த எம்ஜி ஃபோர்ஸ் புல்ஸ் தி ரூப் வந்து புல்லிங் ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸ்ன்றோம். இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். அதாவது திஸ் பாப் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் தி ரூப் த்ரூ தி ஸ்ட்ரிங், தட் இஸ் தி டென்ஷன். இது ஆக்ஷன் எடுத்துக்கோனா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இந்த ரூப் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாப் வந்து, இந்த பால் இருக்கு இல்லைங்களா, இந்த பாலை வந்து என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ்ல புல் பண்ணும். இது ரியாக்ஷன், டென்ஷன் அசியூம் பண்ணிக்கலாம். இங்க இந்த ஸ்ட்ரிங் நம்ம எடுத்தது வந்து மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். அதாவது மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் எடுத்தீங்கன்னா த்ரூஅவுட் தி ஸ்ட்ரிங் வந்து டென்ஷன் வந்து யூனிஃபார்மா இருக்கும். எல்லா பாயிண்ட்லயும் டென்ஷன் சேமா இருக்கும். ஒருவேளை இந்த ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இருந்தாதான் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டென்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் எடுத்து இன்எக்ஸ்டென்சிபிள் மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். இன்எக்ஸ்டென்சிபிள்னா ஸ்ட்ரிங் லெங்த் சேஞ்ச் ஆகாது. மாஸ்லெஸ்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கிடையாது, அந்த மாதிரி ஸ்ட்ரிங் எடுத்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல டென்ஷன் சேமா இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க வந்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லணும். இப்ப பாருங்க, இந்த பாப் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இந்த பாப் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு எம்ஜி, இன்னொன்னு டென்ஷன் ஆக்ட் ஆகுது. இந்த எம்ஜியும் டென்ஷனும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா தான் டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரும். அப்போ எம்ஜி மைனஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ரெஸ்ட்ல இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கணும். அப்படின்னா எம்ஜியும் டென்ஷனும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா நீங்க சொல்லுங்க. இப்போ எம்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் திஸ் பாப் and the tension force exerted by this rope on this bob. இந்த எம்ஜியும் இந்த டென்ஷனும் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? Gravitational force mg acts on this bob and this tension acts on this bob are equal and opposite, so that this mg and this tension are action and reaction pair அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? வெரி குட், ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் has to takes place on different object. இந்த டென்ஷனும் இந்த எம்ஜியும் சேம் ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிறதுனால இது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து இந்த பாப் எக்ஸர்ட் பண்ற டென்ஷன் அந்த ரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த டென்ஷனும் இந்த ரூப் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் அந்த பாப் இருக்கு இல்லையா, இந்த டென்ஷனும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த டென்ஷனும் இந்த டென்ஷனும் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிறதுனால அது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். அப்போ வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அண்ட் தே ஆக்ட் ஆன் டூ டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், தே ஆக்ட் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து இந்த கேஸ்ல டென்ஷன் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எம்ஜி மைனஸ் டி ஈக்குவல் டு 0 வருதுன்னா டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. டென்ஷன் வந்து புல்லிங் ஃபோர்ஸ், இது வந்து எம்ஜின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த புல்லிங் ஃபோர்ஸ் வந்து டிஃபரெண்ட் கேசஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்றேன்னா இங்க வந்து ரூப் இருக்கு. சரிங்களா? இங்க ரூப் இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்றேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு மாஸ் இப்படி கனெக்ட் பண்றேன். மாஸ் கனெக்ட் பண்ணிட்டு இப்படி புல் பண்றேன். ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். அப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா the string will make some angle with horizontal with vertical அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பிளாக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிளாக் கனெக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்க வந்து எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பிளாக் மேல எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. புல்லிங் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் along the string and towards to the fixed point. ஒரு பிளாக் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிளாக்ல எம்ஜி ஃபோர்ஸ் இருக்கும், அந்த அப்ளை ஃபோர்ஸ் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த பிளாக்கு, இந்த ஸ்ட்ரிங்ல வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் இருக்கும். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இங்க வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து டி ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து டி ஆக்ட் ஆகுது இப்படின்னு எடுத்துக்கலாம். சரி,
இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டென்ஷன் எம்ஜி எஃப் இந்த 3 ஃபோர்ஸ் இருக்கு, இந்த ஆங்கிள் இருக்கு, 4 குவாண்டிட்டிஸ் இருக்கு. தீட்டா, டி, எம்ஜி அண்ட் எஃப் இந்த 4 குவாண்டிட்டி இருக்கு. உங்களுக்கு எதனா ஒண்ணு கேட்கலாம், ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். அது கேட்டாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஜெக்ட வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம்னு ஒன்று இருக்குப்பா. ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை பாயிண்ட் சைஸ் அண்ட் வி ஹேவ் டு ரெப்ரசென்ட் ஆல் த ஃபோர்ஸஸ். எல்லாம் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதெல்லாம் பர்ஃபெக்டா டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிடணும். அப்படி வரைகிறது பேர் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ இந்த பிளாக் வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன் பாருங்க. இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இங்க இருக்கு இந்த பிளாக். சரிங்களா? இந்த பிளாக் மேல ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்க. இந்த எஃப் என்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கிட்ட ஒரு டென்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டென்ஷன் டீன்னு ஆக்ட் ஆகுது. சரிங்களாப்பா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆங்கிள் கொஞ்சம் எடுக்கலாம் நம்ம. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டா தானே இருக்கு. இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி எடுத்திருந்தோம்னா இந்த ஆங்கிள் தீட்டா எடுத்தா இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா வரும். இந்த ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்கும். இந்த ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்கும். அப்போ சும்மா இது வெர்டிகல் எடுத்திருந்தா இந்த ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்குமா? அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும் பாருங்க, 90 பிளஸ் தீட்டா. இது வந்து 90 பிளஸ் தீட்டா. டென்ஷனுக்கும் அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் இருக்கிற ஆங்கிள் 90 பிளஸ் தீட்டான்னு வருது. இப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த வெர்டிகலுக்கும் டென்ஷனுக்கு இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தா அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும் சொல்லுங்க, 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டா கிடைக்குது. எம்ஜிக்கும் ஃபோர்ஸுக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு சொல்லுங்கப்பா, 90 டிகிரி அப்படின்னு இருக்கு. நமக்கு லாமிஸ் தேரம்னு ஒன்று வெக்டார் லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். லாமிஸ் தேரம் என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படின்னா இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் 90. ஏன்னா டென்ஷனுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஆங்கிள், அதாவது 3 ஃபோர்ஸஸ் ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகி அந்த பாடி ஈக்குலிபிரியமா இருந்தா நம்ம லாமிஸ் தேரம் யூஸ் பண்ணலாம். லாமிஸ் தேரம் என்றது என்னன்றது இப்ப சொல்ற பாருங்க. ஃபோர்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள், அப்புறம் இந்த ஃபோர்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் இந்த ஆப்போசிட் ஆங்கிள். இந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லுங்க, எஃப் டிவைட் பை சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு அடுத்து இந்த எம்ஜி ஃபோர்ஸ் டிவைட் பை ஆப்போசிட் ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள். அப்போ எம்ஜி டிவைட் பை சைன் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் லாமிஸ் தேரம். லாமிஸ் தேரம் எப்போ யூஸ் பண்ணலாம்னா 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் எ பாடி இன் எ பிளேன். ஒரு பிளேன்ல ஆக்ட் ஆகணும். அடுத்து வந்து அந்த பாடி வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். அப்படி ஈக்குலிபிரியம்ல இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதுற மாதிரி இதுல இருந்து நம்ம என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து sin 91 தெரியும். ஸோ டி சைன் டிவைட் பை sin 91 போட்டுங்க. f by sin 180 minus theta என்ன சொல்லுப்பா, sin 180 minus theta sin theta is equal to mg divided by sin 90 plus theta என்னப்பா cos theta அப்படின்னு வருது. சரி, ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ tan theta கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ sin theta இங்க கொண்டு போயிருங்க, mg இங்க கொண்டு வந்துருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து tan theta கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த theta கேட்கறாங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த sin theta அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, mg கீழே வந்துரும். அப்போ sin theta by cos theta வந்து tan theta வருதா, tan theta that is equal to f by mg, that is equal to f by mg. அப்ப applied force divided by weight. இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணிருக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் லெங்த் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவும் இந்த ஆங்கிள் தீட்டாவும் ஈக்குவல் தானே. mg வந்து adjacent side, f வந்து opposite side அப்படின்னு எடுத்துட்டோம்னா tan theta equal to opposite by adjacent side. அப்ப tan theta equal to opposite by adjacent side, f by mg அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். புரியுதுங்களா? சரி, டென்ஷன் வேணும் என்ன பண்ணலாம், either f by sin theta எடுக்கலாம், இல்லைன்னா mg by cos theta அப்படி எடுத்துக்கலாம். சரி, இந்த இது அடுத்த முறை எழுதுற மாதிரி t is equal to என்ன வந்திருக்கு ஃபார்முலா, f by sin theta is equal to f by, நமக்கு அந்த லாமிஸ் தேரம் யூஸ் பண்ணதுக்கு என்ன வந்தது, t equal to f by sin theta is equal to mg by cos theta அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ t வந்து tக்கு f by sin theta எழுதலாம், இல்லைன்னா mg by cos theta எழுதிருக்கலாம். அப்படின்னு எப்படின்னா பண்ணிருக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் மாத்தி எப்படி எழுதிருக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம இந்த t sin theta is equal to f அப்படின்னு எழுதிருக்கலாம். இதே மாதிரி இந்த t mg by cos theta ஈக்குவேட் பண்ணியிருந்தா cos theta இங்க வந்துருந்துச்சுன்னா t cos theta is equal to mg ன்னு இப்படின்னு எழுதிருக்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா வேற மாதிரி நான் கொண்டு வரேன் பாருங்க. எப்படி கொண்டு வரேன் பாருங்க. இப்போ இந்த பிளாக் இங்க தானே இருந்துச்சு, இங்க ஃபோர்ஸ் f இப்படி தானே ஆக்ட் ஆயிருந்துச்சு, mg இந்த டைரக்ஷன்ல தானே இருந்துச்சு. இப்போ டென்ஷன் வந்து இப்படி ஆக்ட் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த டென்ஷன் என்ன பண்ணலாம்னா நம்ம ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணிக்கலாம். இந்த டென்ஷனை ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாமா. ஒன்று வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட், ஒன்று ஹாரிசான்டல் காம்பனன்ட். வெர்டிக்கல் இப்போ வந்து தீட்டா வந்து இங்க இது தானே தீட்டான்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க தீட்டா இந்த ஆங்கிள் தீட்டான்னா இந்த ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா இருந்தா டென்ஷனை ரிசால்வ் பண்ணீங்க என்ன வரும் சொல்லுங்க, t cos theta வந்திருக்கும். இந்த டென்ஷன் இங்க ரிசால்வ் பண்ணா t sin theta வருது. ஸோ இப்போ t cos theta equal to mg. பாருங்க, t cos theta equal to mg. அடுத்து t sin theta equal to f. ஸோ t sin theta equal to f.
எல்லாமே கரெக்டா வந்துடும். நம்ம லாமிஸ்டார் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி லாமிஸ்டார் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணாலும் ஈக்குவல் வரும். நெட் அதாவது வந்து இது வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது தான் இந்த லாமிஸ்டார் இதெல்லாமே யூஸ் பண்ண முடியும். அது பார்த்துக்கணும் நீங்க. ரெஸ்ட்ல இருக்கிறதுனால தான் ஒய் டைரக்ஷன் ஃபோர்ஸ் 0 போட்டு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னு அப்படிங்க போட்டுருக்கும். டி காஸ் ஈக்குவல் mg. அதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0னால லெஃப்ட் சைடுல இருக்கிற ஃபோர்ஸும் ரைட் சைடுல இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு டி சைன் ஈக்குவல் எஃப்னு போட்டுருக்கும். சரிங்களா? இப்போ டென்ஷனுக்கு வந்து ஃபார்முலா பாருங்க. டி ஈக்குவல் எஃப் பை சைன் சொல்லலாம், டி ஈக்குவல் mg பை காஸ்டான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வேற ஃபார்முலா எப்படி சொல்லியிருக்கலாம்னா, இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இப்போ ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பிளஸ் ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? டி ஸ்கொயர் இன்டு சைன் ஸ்கொயர் டேட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டேட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க? எஃப் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர்னு வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இது சைன் ஸ்கொயர் டேட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டேட்டா 1. ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க? எஃப் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் எம்ஜி ஹோல் ஸ்கொயர். ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் பிளஸ் எம்ஜி ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டு ஃபைண்ட் டென்ஷன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிப்பா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுல புஷிங் ஃபோர்ஸ் போன கிளாஸ்ல பார்த்தோம், நார்மல் ரியாக்ஷன். அடுத்து புல்லிங் ஃபோர்ஸ், இந்த கிளாஸ்ல டென்ஷன் ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த புஷிங் ஃபோர்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேசஸ்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ நான் 2 பிளாக் எடுத்துக்கிறேன். இது ஒரு பிளாக்னு எடுத்திருக்கேன். அடுத்து இது ஒரு பிளாக் எடுத்திருக்கேன். இந்த 2 பிளாக்குமே கான்டாக்ட்ல இருக்கு. இந்த 2 பிளாக்குமே கான்டாக்ட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து கிரவுண்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்மூத் கிரவுண்ட். இன்னும் ஃப்ரிக்ஷன் லெசன் உங்களுக்கு நடத்தல. நான் ஃப்ரிக்ஷன் லெசன் நடத்திட்டு ஃப்ரிக்ஷன் டாபிக்கும் வர மாதிரி நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். இது வந்து இந்த 2 பிளாக் வந்து ஸ்மூத் கிரவுண்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? சரி. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இந்த பிளாக் மேல இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் மாஸ் வந்து m1 அர்ஜும் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிளாக் மாஸ் m2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் பிளாக் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் மேல ஷோன் இன் ஃபிகர் ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணா இந்த 2 பிளாக்குமே டுகெதரா மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த 2 பிளாக்கும் டுகெதரா மூவ் ஆகும் இல்லைங்களா? அப்படின்னா வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளாக் ஆக்சலரேஷன் ஆஃப் செகண்ட் பிளாக் எப்படி இருக்கும்? a1 a2. ஃபர்ஸ்ட் பிளாக் ஆக்சலரேஷன் a1 எடுத்துக்கிறேன், செகண்ட் பிளாக் ஆக்சலரேஷன் a2 எடுத்துக்கிறேன். ஈக்குவல் ஒரு ஆப்ஷன் தரேன், லெஸ் தென் ஒரு ஆப்ஷன் தரேன். எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும் சொல்லுங்க? இப்போ 2 பிளாக்ஸ் மாஸ் m1 m2 பிளேஸ்ட் ஆன் a ஸ்மூத் சர்ஃபேஸ். force is exerted on the m1 as shown in figure. இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த 2 ஆப்ஜெக்டும் டுகெதரா மூவ் ஆகும். அப்படிதானே? ஏன்னா நம்ம வந்து m1 புஷ் பண்றோம். நம்ம m1 புஷ் பண்ணா m1 வந்து m2 புஷ் பண்ண இல்லைங்களா? அப்ப 2 ஆப்ஜெக்ட் டுகெதரா தானே மூவ் ஆகும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் a1, செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் a2ன்னு எடுத்துருந்தோம்னா a1 and a2 ஈக்குவல்னு வருமா, நாட் ஈக்குவல் வருமா? டக்குன்னு சொல்லுங்க, ஆன்சர் பார்க்கலாம். ஆக்சலரேஷன் ஆஃப் தீஸ் 2 blocks will be equal or not equal. சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த m1 and m2 சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே போவோம். இந்த 2 பிளாக் அதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது 2 பேர் டுகெதரா போகுதுன்னா சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே போகும். அப்போ சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் போச்சுன்னா அப்போ s1 is equal to s2ன்னு சொல்லுவோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா velocity v1 is equal to v2ன்னு வரும். இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் a1 is equal to a2. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா velocity டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் these 2 objects ஈக்குவலா கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் these 2 objects ஈக்குவல்ன்றதுனா காமன் ஆக்சலரேஷன் ஏன்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா வந்திருக்கு அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் வந்து m1 மேல அப்ளை பண்றோம். m1 வந்து ஃபோர்ஸ் நம்ம m1 மேல அப்ளை பண்றதுனால m1 மூவ் ஆகுது. இப்போ வந்து m2 எப்படி மூவ் ஆகுது பாத்தீங்கன்னா, m1 வந்து m2 புஷ் பண்ணும். m1 வந்து m2 புஷ் பண்ணும். சரிங்களா? அப்போ m1 எக்ஸர்ட் தி ஃபோர்ஸ் ஆன் m2. எந்த இடத்துல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் பாருங்க, எங்க இந்த 2 ஆப்ஜெக்ட் கான்டாக்ட்ல இருக்கோ அந்த கான்டாக்ட் பிளேஸ்ல தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். அதனால அது கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ m1 எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் m2 வந்து இந்த ஸ்மால் லெட்டர் f எடுக்கிறேன். இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது என்ன ஃபோர்ஸ்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ m1 will exert force on m2ன்றது ஆக்ஷன் எடுத்தோம்னா for every action there is an equal and opposite reaction வரும் இல்லையா? so that m2 will exert force on m1. m1 வந்து equal and opposite force இப்படின்னு வந்திருக்கு. அப்போ வந்து இந்த ஸ்மால் f இந்த 2 ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிறது ஈக்குவல், இந்த ஆக்சலரேஷன் ஈக்குவல். இப்போ 2 அன்னோன் இருக்கு. f a கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஒன்னு, ஆக்சலரேஷன் ஒன்னு. இந்த 2 அன்னோன் இருக்கு. இப்போ இந்த 2 அன்னோனை கண்டுபிடிக்கணும். நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எத்தனை அன்னோன் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அத்தனை அன்னோனையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஈக்குவேஷனை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன சொல்லுங்க? அதாவது ஒவ்வொரு பாடியும் பாயிண்ட் சைஸ்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து அந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ
அது ப்ராப்பர் டைரக்ஷன்ல நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் நெட் ஃபோர்ஸ் along x axis is equal to mass into acceleration along x axis போடணும். அதே மாதிரி நெட் ஃபோர்ஸ் along y axis is equal to mass into acceleration along y axis போடணும். அப்படி போட்டோம்னா அதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இப்போ இது எப்படி இருந்தாலும் இந்த பிளாக்ஸ் வந்து ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல அப்ளை பண்றோம். அதனால ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆக போகுது, வெர்டிகல் டைரக்ஷன்ல மூவ் ஆகாது. அதனால வெர்டிகல் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம விட்டுறலாம், ஹாரிசான்டல் கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் ஃபர்ஸ்ட் பாடி எடுக்கலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ரீப்ளேஸ் பை பாயிண்ட் சைஸ்னு போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்க. அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அப்ளைடு ஃபோர்ஸ். அடுத்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஸ்மால் எஃப் இருக்கு. ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. மாஸ் வந்து m1 கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபோர்ஸ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் ஃபோர்ஸை பாசிட்டிவ் எடுத்துட்டு ரிட்டார்டிங் ஃபோர்ஸை நெகட்டிவ் எடுத்துட்டு தட் இஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு a, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டேன் நான். அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை நான் கொண்டு வந்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, புரிஞ்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ செகண்ட் பாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் செகண்ட் பாடி. செகண்ட் பாடி எடுத்துக்கலாமா? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் செகண்ட் பாடி. அப்போ செகண்ட் பாடி ரீப்ளேஸ் பை பாயிண்ட் சைஸ் போடுங்க. இந்த பாடி மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எஃப். ஆக்சுவலா வந்து இந்த நார்மல் டைரக்ஷன் வெயிட் எல்லாம் ஆக்ட் ஆகும், அது ஒய் டைரக்ஷனுக்கு. நம்ம ஒய் டைரக்ஷன் எடுக்கல, எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் பாக்குறேன் நான். புரியுதுங்களா? எங்கேயாவது ஒய் டைரக்ஷன் தேவைப்படுச்சுன்னா அங்கே ஒய் டைரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எஃப் என்ற ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. இப்போ m2 மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அடுத்து ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மாஸ் வந்து m2னு இருக்கு. புரியுதுங்களா? மாஸ் வந்து m2னு இருக்கு. இப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் தட் இஸ் பாசிட்டிவ் இன்டு இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டாச்சு. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 + 2, ஈக்குவேஷன் 1 + 2 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, f minus f is equal to m1a. செகண்ட் ஈக்குவேஷன் வருது பாருங்க, f is equal to m2a ன்னு கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்மால் f கேன்சல் ஆயிருமா, மைனஸ் f பிளஸ் f கேன்சல் ஆயிருச்சுன்னா ஸோ f is equal என்ன வரும் பாருங்க, m1 plus m2 into a அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, ஃபோர்ஸ் பை m1 plus m2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு ரெண்டு அன்னோன் இருக்கு. ஒரு அன்னோன் வந்து ஆக்சலரேஷன், அதை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு அன்னோன் வந்து இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போறோம். கான்டாக்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்சலரேஷன் கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், இதர் ஈக்குவேஷன் 1 இல்லைன்னா ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ சப்ஸ்டிட் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன், சப்ஸ்டிட் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் இன் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துங்க. இன் ஈக்குவேஷன் 1 எடுத்தீங்கன்னா அப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ் f is equal to m2 இன்ட்டு இங்க a கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த a வந்து எவ்வளவு வருது பாருங்க, f by m1 plus m2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு சும்மா இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்றதுன்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனே தவிர நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த டைம் நமக்கு அதிகமா கன்சியூம் ஆயிரும். ஸோ ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம ஈஸியா பண்ண தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது மொத்தமா ஒரு சிஸ்டம்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இது மொத்தமா ஒரு சிஸ்டம்னு எடுத்தீங்கன்னா இந்த ஸ்மால் எஃப்பும் இந்த 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 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, எஃப் அண்ட் எஃப், இந்த ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வந்து இது ரெண்டுமே வித்தின் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகுதுனால இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்புறம் மொத்த மாஸ் எவ்வளவு சொல்லுங்க, m1 plus m2. மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது, எஃப் மட்டும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் பை மாஸ் இப்படியே போட்டோம். இந்த மாதிரி எல்லாம் டெரைவ் பண்ணிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வித்தின் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். எப்பவுமே இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேரா இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து வித்தின் தி சிஸ்டம் கேன்சல் ஆயிரும். அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்னால ஆக்சலரேஷன் ஆஃப் தி சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆக்சலரேஷன் ஆஃப் தி சிஸ்டம் வந்து வில் நாட் சேஞ்ச். அதனால வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. என்ன, நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படிக்கும் போது என்ன படிச்சிருந்தோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி சிஸ்டம் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் படிச்ச ஞாபகம் இருக்கா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்லி சேஞ்சஸ் தி மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம், இன்டர்னல் ஃபோர்ஸ் டு நாட் சேஞ்ச் தி மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால வந்து சிம்பிளா எப்படி பண்ணிடுறோம் பாருங்க, இது அதாவது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? அடுத்து இந்த ஸ்மால் எஃப் வேணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபோர்ஸ் தானே இந்த மாஸ் ஆக்சலரேட் பண்ண போது, எவ்வளவு ஆக்சலரேஷன் பண்ண போது, இவ்வளவு ஆக்சலரேஷன் பண்ண போது. அப்ப இந்த எஃப் வந்து இந்த மாஸ ஆக்சலரேட் பண்ணணும்னா இவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்கணும்னா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கணும், m இன்ட்டு ஆக்சலரேஷன் இருக்கணும். அப்ப m இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படி போட்டு f நமக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு?
ஸோ இந்த மாதிரி ஈஸியான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு இப்போ கொஞ்சம் கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறேன் பாருங்க. இப்போ வந்து 2 கேஸ் எடுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இங்க வந்து M1 ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், இங்க வந்து M2 ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது கேஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து கேஸ் 2ன்னு எடுக்க போறேன். கேஸ் 2 எடுக்க போறேன் பாருங்க. இப்போ வந்து M1 இது M2ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? அதாவது இங்க எடுத்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் இங்க எடுத்திருக்கேன். M1 M2 சேமா தான் எடுத்திருக்கேன், மாத்தி எடுக்கல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்றேன்னா, ஃபோர்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபோர்ஸ் வந்து நல்லா கவனிங்க, M1 மேல அப்ளை பண்றேன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து M2 மேல அப்ளை பண்றேன். ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து M1 மேல அப்ளை பண்ணியிருக்கேன், செகண்ட் கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து M2 மேல அப்ளை பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நான் ஆக்சலரேஷன் ஆஃப் தி 2 கேசஸ் நான் எழுத போறேன். நல்லா பாருங்க. இது யார் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே நீட்ல ஃபுல் மார்க் வந்துடும். இப்போ A1 பார் இஸ் ஈக்குவல் டு A2 பார், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன்ல ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட், A1 இஸ் ஈக்குவல் டு A2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க. 2 மாசஸ் பிளேஸ் பண்ணிருக்கோம். இங்க கான்டாக்ட் இருக்கு, M1 M2 கான்டாக்ட்ல தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருது, ஸ்பேஸ் விட்ட மாதிரி அஸ்யூம் பண்ணாதீங்க, கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ வந்து நல்லா கான்டாக்ட்லயே இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிங்க. இந்த M1 M2 நல்லா கான்டாக்ட்லயே இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. இப்படி இப்போ ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல M1 மேல அப்ளை பண்றேன், செகண்ட் கேஸ்ல M2 மேல அப்ளை பண்றேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன், A1 பார் ஈக்குவல் A2 பார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் A1 இஸ் ஈக்குவல் டு A2, என்ன mod ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு mod ஆஃப் A2 அப்படின்னு நம்ம கொடுத்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் அப்படின்னு சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட்ன்றேன். 1 and 2 ஆர் கரெக்ட்னு ஃபர்ஸ்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ராங். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ராங். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ராங். சரிங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? கொஸ்டின் நான் அப்படியே கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க ஆன்சர் சொல்லிட்டே இருங்க. இப்போ இந்த 2 கேஸ் எடுத்திருக்கேன். 2 கேஸ்ல 2 ஆப்ஜெக்ட் சேமா இருக்கு. ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல M1 மேல அப்ளை பண்றோம், செகண்ட் கேஸ்ல M2 மேல அப்ளை பண்றேன். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். A1 பார் ஈக்குவல் A2 பார். செகண்ட் கேஸ் வந்து A1 பார் mod ஆஃப் A1 பார் ஈக்குவல் டு mod ஆஃப் A2 பார் அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ராங். தேர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ராங். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ஆன்சர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்க, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், எல்லாருமே சொல்லணும். சரி, இப்போ பாருங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றதுனால ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த கேஸ்ல பாருங்க, ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட், அதாவது இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணதுனால ஆக்சலரேஷன் எப்பவுமே ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும், அது நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷன் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல தானே இருக்கணும். அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டின் சைனா வந்திருக்கணும். இங்க சேம் சைன் வந்திருக்கு பாத்தீங்களா? A1 பார் அண்ட் A2 பார் ஆர் ஈக்குவல் கொடுத்ததுனால இங்க சைன் சேம் சைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். வெக்டார்ல எழுதும் போது அந்த டைரக்ஷன்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். இங்க சைன் வந்து ஆப்போசிட்டா வரணும், அது தப்பாயிருச்சு. சரி, மேக்னிட்யூட் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஸோ F டிவைட் பை M1 பிளஸ் M2. ஏன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் எடுக்க தேவையில்ல. இங்க என்ன வரும் சொல்லுங்க, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ரெண்டு கேஸ்ல சேம் ஃபோர்ஸ் சேம் மாஸ் மேக்னிட்யூட். ஸோ தட் ரெண்டு கேஸ்லயும் ஆக்சலரேஷன்ஸ் ஆர் ஈக்குவல், மேக்னிட்யூட் ஈக்குவல். அப்படின்னா வந்து மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் இன் போத் த கேசஸ் ஆர் ஈக்குவல், பட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இன் தீஸ் டூ கேசஸ் ஆர் டிஃபரெண்ட். அதனால வந்து நமக்கு என்ன வரும், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்டான ஆன்சர். இது உங்களுக்கு புரியுது? சரிங்களா? அடுத்த கொஸ்டின் இதே கான்செப்ட்ல அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா கிரவுண்ட் எடுத்துக்கிறோம், 2 கேஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பிளாக் எடுத்துக்கலாம். இப்போ பிளாக் எடுத்துக்கலாம் பாருங்க, 2 பிளாக் எடுத்திருக்கோம். இது வந்து M1 பிளாக், இன்னொன்னு M2 பிளாக். ரெண்டுமே கான்டாக்ட்ல தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது M1 பிளாக், இது M2 பிளாக். ரெண்டுமே சேம் கேசஸ் தான், சேம் பிளாக் தான். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து M1 மேல அப்ளை பண்றேன், செகண்ட் கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து M2 மேல அப்ளை பண்றேன் நானு. சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து M1 மேல அப்ளை பண்ணியிருக்கேன், F ஃபோர்ஸ். செகண்ட் கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து M2 மேல அப்ளை பண்றேன், M1 இது M2 மேல அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? இப்போ இந்த கேஸ்ல வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்.
அப்படின்னா m1 will exert force on the m2 இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் F இருக்கும். இது வந்து F1 ன்னு எடுத்துக்கிறேன், கான்டாக்ட் ஃபோர்ஸ் F1. ஸோ m2 will exert கான்டாக்ட் ஃபோர்ஸ், அதாவது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் தான் இங்க F1 இருக்கும், ஈக்குவல் ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் கேஸ்ல F1 கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. செகண்ட் கேஸ்ல, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க m1 m2 புஷ் பண்ணுது. செகண்ட் கேஸ்ல என்ன வரும், m2 m1 புஷ் பண்ணும். சரிங்களா? அப்போ செகண்ட் கேஸ்ல வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா, m2 m1 புஷ் பண்ணும்போது கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து F2 is acted on m1 by m2 இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அது ஆக்ஷன். For every action there is an equal and opposite reaction, so that m1 will exert force on m2 இந்த டைரக்ஷன்ல F2 இருக்கும். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, கொஸ்டின் வந்து இந்த மேக்னிடியூட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் கேஸ் F1, மேக்னிடியூட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இன் செகண்ட் கேஸ் இஸ் F2. இப்போ வந்து இதுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கிறேன் நான். ஈக்குவல்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், லெஸ் தேன் செகண்ட் ஆப்ஷன், கிரேட்டர் தேன் தேர்ட் ஆப்ஷன், டேட்டா இன்சஃபிஷியன்ட்ன்றது ஃபோர்த் ஆப்ஷன். கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும் நீங்க ஆன்சர்ஸ். கொஸ்டின் பாருங்க, 2 blocks எடுத்திருக்கோம். நான் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆன்சர் சொல்றேன், டக்கு டக்குன்னு சொல்லிருங்க. ரெண்டு கேஸ், அதாவது ரெண்டு கேஸ் சேம் பிளாக் தான், ரெண்டு கேஸ் எடுத்துருங்க. ஒரு கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து m1 மேல அப்ளை பண்றேன், இன்னொரு கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து m2 மேல அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது இங்க m1 m2 மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ், m1 வந்து m2 மேல எக்ஸர்ட் பண்ணுது ஃபோர்ஸ், கரெக்டுங்களா? சரி, அது வந்து F1 ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite direction, இங்க இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இங்க வந்து இது வந்து F1. அதே மாதிரி F2ன்றது பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகுது பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் F வந்து இப்படி புஷ் பண்ணும்போது m2 எக்ஸர்ட் ஆன் தி ஃபோர்ஸ் m1 வருது, F2ன்னு எடுத்துக்கிறேன். அது ஆக்ஷன். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite direction, m1 எக்ஸர்ட் ஆன் தி m2 ன்னு F2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ F1 கான்டாக்ட் ஃபோர்ஸ் F1 F2 ஈக்குவல் வருமா, லெஸ் தேன் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். சரி, இது வரைக்கும் ரெண்டு பேர் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ வந்து டேரக்டா நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம் பாருங்க. இந்த கேஸ்ல ஆக்சலரேஷன் ரெண்டு கேஸ்ல சேம் தெரியும். F is equal to m1, a equal to F by m1 plus m2 தெரியும், கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் F1 என்ன வர சொல்லுங்க. இந்த F1 ஃபோர்ஸ் தான் m2 ஆக்சலரேட் பண்ணும். நல்லா கவனிக்கணும், இங்க F1 ஃபோர்ஸ், இங்க m1 மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனா m2 மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ். அப்போ F1 ஃபோர்ஸ் தான் m2 ஆக்சலரேட் பண்ணும். அப்போ F1க்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா, m2 இன்டு இந்த ஆக்சலரேஷன், இந்த மாஸ் இன்டு இந்த ஆக்சலரேஷன் போட்டோம்னா F டிவைட் பை m1 plus m2 ன்னு வந்திருக்கு, கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இந்த செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த F ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்களா, இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும்போது m2 மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒன்னு F2 இன்னொன்னு அப்ளைட் ஃபோர்ஸ். ஆனா m1 மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ் F2, அந்த F2 ஃபோர்ஸ் தான் இந்த ஆக்சலரேட் இப்படி பண்ணும். இந்த ஆக்சலரேஷன் தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் பை m1 plus m2 ன்னு உங்களுக்கு தெரியும், கரெக்ட்டுங்களா? இப்போ F2 ஃபோர்ஸ்க்கு என்ன பண்ணனும்னா, இந்த F2 ஃபோர்ஸ் m1 தானே ஆக்சலரேட் பண்ணுது. அப்போ அகார்டிங் டு நியூட்டன்ஸ் லாஸ் என்ன வரணும், ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தானே. அப்போ F2 ஃபோர்ஸ் இந்த m1 ஆக்சலரேட் பண்றதுனால m1 இன்டு ஆக்சலரேஷன் பண்ணும். ஆக்சலரேஷன் வந்து F by m1 plus m2 அப்படின்னு வந்துருச்சு, கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா F1 by F2 கண்டுபிடிக்கலாம். F1 by F2 போடும்போது என்ன வரும் சொல்லுங்க. F1ல F2ல என்ன காமனா இருக்கு சொல்லுங்க. F by m1 plus m2, F by m1 plus m2 கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்ப என்ன வரும் சொல்லுங்க, m2 டிவைட் பை m1 வந்திருக்கு. F1 by F2 equal to m2 டிவைட் பை m1 வந்திருக்கு, சரிங்களா? இப்போ வந்து நமக்கு m1 கிரேட்டரா m2 கிரேட்டரான்னு தெரியாது இல்லையா, m1 கிரேட்டரா m2 கிரேட்டரான்னு தெரியாது இல்லையா. எது கிரேட்டர்னு தெரிஞ்சதான் அதை வச்சுதான் நம்ம, ஒருவேளை m1 ஈக்குவல் டு m2 இருந்திருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா F1 ஈக்குவல் டு F2 வந்திருக்கும். ஒருவேளை m1 கிரேட்டர் தேன் m2 வந்திருந்தா, m1 கிரேட்டர் தேன் m2 வந்திருந்தா, அப்போ F1 லெஸ் தேன் F2 வந்திருக்கும். m1 லெஸ் தேன் m2 இருந்திருந்தா, m1 லெஸ் தேன் m2 இருந்திருந்தா அப்ப என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. m1 லெஸ் தேன் m2 இருந்திருந்தா அப்ப m2 கிரேட்டர் தேன் m1 தானே, அப்ப F1 கிரேட்டர் தேன் F2 வந்திருக்கும். சோ நமக்கு மாசஸ் தெரியல, m1 m2 எது அதிகம் எது கம்மின்னு தெரியல, அதனால வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட் வரணும். ஒருவேளை நீங்க இங்க நான் கொடுத்த சைஸை பார்த்து m2 லெஸ் தேன் m1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்ப m2 லெஸ் தேன் m1 இப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு F1 லெஸ் தேன் F2 அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் வந்திருக்கலாம் அப்படின்னு எடுக்கலாமே தவிர, இந்த சைஸை பார்த்து சொல்லியிருந்தீங்கன்னா, சைஸை பார்த்து மட்டும் மாசு சொல்ல முடியாது இல்லையா, டென்சிட்டியை பொறுத்தும் இருக்கு இல்லையா, ரெண்டுமே சேமா என்னன்னு தெரியல இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க, புரியுதுங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்குன்னா, ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், அதை வச்சுட்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அந்த ஃபோர்ஸுக்குள்ள மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ புரிஞ்சப்போ உங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த m1 மேல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டு இந்த ஃபார்முலா இங்க எழுதிட்டோம். ஃபோர்ஸ் F2 is equal to m1 இன்டு இந்த பிளாக் மாஸ் m1 இன்டு ஆக்சலரேஷன் வந்து இது F by m1 plus m2 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன், யார் யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்றேன்னா
3 blocks எடுத்திருக்கேன். 3 blocks எடுத்திருக்கேன். சரிங்களா? 3 blocks எடுத்திருக்கேன்பா. இப்போ 3 blocks இது கிரவுண்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டோட மாஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா m1 ன்னு எடுத்துருக்கோம். செகண்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் m2 ன்னு எடுக்கும். தேர்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் m3 ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இப்படி புஷ் பண்ணும்போது இந்த 3 பாடிஸும் டுகெதரா மூவ் ஆகும் இல்லையா? டுகெதரா மூவ் ஆகுறதுனால ஆக்சலரேஷன் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலா இருக்கும். ஆக்சலரேஷன் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த m1 என்ன பண்ணியிருக்கோம்னா m2 புஷ் பண்ணியிருக்கோம். m1 வந்து இப்படி புஷ் பண்ணது m1 m2 புஷ் பண்ணது பண்ணும்போது m2 மேல வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது இல்லையா? அது கான்டாக்ட் ஃபோர்ஸ் F1 ன்னு வச்சுங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction ன்ட்டு m2 exert force on the m1 m2 exert force on the m1 வந்து F1 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ m2 வந்து pushes m3 ன்னு எடுத்துங்க. m2 வந்து pushes m3 எடுத்தீங்கன்னா அப்போ force exerted by m2 on m3 வந்து F2 ன்னு எடுத்துங்க. அப்போ m2 pushes the m3 இருக்கு இல்லைங்களா? m2 pushes the m3 ன்னு இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite force ன்னு m3 will exert reaction force on m3 வந்து m2 வந்து F2 ன்னு இப்படி எடுத்துங்க. இன்னொரு முறை சொல்ற மாதிரி 3 பாடிஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பாடின்னு இந்த 3 பாடிஸ் மாஸ் m1 m2 m3 கொடுத்துருக்கேன். ஃபோர்ஸ் வந்து m1 மேல அப்ளை பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ புஷ் பண்ணும்போது இந்த 3 பாடிஸும் டுகெதரா போகும். டுகெதரா மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் சேம். இப்போ வந்து m1 நாம புஷ் பண்றதுனால மூவ் ஆகுது. m2 எப்படி மூவ் ஆகுது? m1 வந்து m2 புஷ் பண்றதுனால m2 மூவ் ஆகுது. அப்போ m1 எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் m2 வந்து இந்த F1 ன்னு காமிச்சிட்டு இது ஆக்ஷன் போட்டுட்டு ரியாக்ஷன் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இப்படி காமிச்சிட்டேன். அடுத்து m2 வந்து m3 புஷ் பண்ணும் இல்லைங்களா? m2 m3 புஷ் பண்ணும்போது இது F2 ஃபோர்ஸ் இந்த m3 மேல ஆக்ட் ஆகுதுல. இது ஆக்ஷன் எடுத்துட்டு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction ன்ட்டு m3 வந்து m2 மேல இப்படி எக்ஸர்ட் பண்ணியிருக்குன்னு காமிச்சிட்டேன். இப்போ வந்து நான் கேட்க போறது ஒரு ரெண்டே ஆப்ஷன் கொடுத்து கேட்க போறேன் क्वेश्चन. நீங்க கரெக்டா சொல்றீங்களா இல்லையா பார்க்கலாம். F1 divided by F2 contact force between m1 and m2 இருக்கிறது F1. contact force between m2 and m3 இருக்கிறது F2 ன்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? this is equal to m2 plus m3 by m2 plus m3 divided by m3 ன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து m2 plus m3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து m2 plus m3 by m3 ன்னு சொல்றேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து நாட் ஈக்குவல் சொல்றேன். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ணலாம்னா எதை ஈக்குவேட் பண்ணி F1 by F2 m2 plus m3 divided by m3 ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்றதுன்னா ஈக்குவலா இருக்குமா நாட் ஈக்குவலா இருக்குமா? ரெண்டே ஆப்ஷன். டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? செகண்ட் ஆப்ஜெக்ட்டை புஷ் பண்ணுது. கான்டாக்ட் ஃபோர்ஸ் F1 ன்னு இருக்கு. செகண்ட் ஆப்ஜெக்ட் தேர்ட் ஆப்ஜெக்ட்டை புஷ் பண்ணுது. அது கான்டாக்ட் ஃபோர்ஸ் F2 ன்னு இருக்கு. F1 by F2க்கும் m2 plus m3 divided by m3க்கும் கண்டிஷன் ஈக்குவல் வருமா நாட் ஈக்குவல் வருமா அப்படிதான் क्वेश्चन கேட்டிருக்கேன். சொல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க அதுக்குள்ள ஆன்சர் சொல்றீங்களா பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இது மொத்தமா ஒரு சிஸ்டம்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த F1 F2 எல்லாமே என்ன ஆயிரும்? இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆயிரும். இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆயிருச்சுன்னா இந்த இந்த ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எடுத்துங்க. சரி, அது ஒண்ணு முடிஞ்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனியா இந்த m2 m3 இருக்கு இல்லைங்களா? இந்த m2 m3 மட்டும் தனியா ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்றேன். m2 m3 மட்டும் தனியா ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணா இங்க m2 இருக்கு, இங்க m3 இருக்கு. கரெக்ட்டுங்களா? m3 இருக்கு. நல்லா கவனிக்கணும். இங்க தான் நீங்க இப்போ m2 மேல வந்து இந்த F1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்களா? இந்த F1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து m2 வந்து m3 மேல ஒரு F2 ஃபோர்ஸும் m3 m1 மேல ஒரு F2 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? இப்போ இது ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணா இந்த F2 and F2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இது கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். அப்போ F1 மட்டும் தான் இருக்கு. அப்போ F1 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? m2 F1 தான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் புஷ் பண்ணுது. m2 plus m3 இன்டு ஆக்சலரேஷன் ஏன்னு எடுத்துங்க. இது முடிச்சிங்களா? இப்போ தேர்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தனியா எடுங்க. தேர்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தனியா எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்? தேர்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா m3 மட்டும் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது ஃபோர்ஸ்? அது மேல F2 ஆக்ட் ஆகுது. ஆக்சலரேஷன் ஏ இருக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஜெக்ட் என்ன வரும் சொல்லுங்க? F2 இஸ் ஈக்குவல் டு m3 இன்டு ஏ தானே வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஏ கேன்சல் ஆயிருமா? இது ரெண்டுமே டிவைட் பண்ணா ஏ கேன்சல் ஆயிருது இல்லைங்களா? அப்போ m2 plus m3 டிவைட் பை m3 அப்படின்னு வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். வெரி குட். ஒருத்தர் கரெக்டா, ரெண்டு பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த F-ன்றது மொத்த ஆப்ஜெக்ட் இப்படி புஷ் பண்ணுது. இங்க வர F1 இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இப்படி புஷ் பண்ணுது. இந்த F2 வந்து இந்த ஆப்ஜெக்டை மட்டும் புஷ் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.